நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கின்றோம். ஜூன் மாதத்தின் 1ஆம் தேதி 2025 15/6/2025 வரை உள்ள இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள், பெருமாளை பிடித்து கொள்வது சகல விதத்தில் நன்மை. வார்த்தைகளில் மட்டும் ஆவேசப்படாமல் இருந்தால் எல்லாம் சக்ஸஸ் தான். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, வேலையாட்களால் தொந்தரவு, தேவையற்ற மனிதர்களால் சிறிய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு சாத்தியங்கள் காணப்படுகிறது. நீங்கள் தான் சிறிது கவனமாக குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பதட்டத்தில் தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிடுவது பெரிய சிக்கல் குடும்பத்தில் ஏற்படலாம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். லாபம் ஏற்படுவதும் பயணங்கள் ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பெரிய அளவு தொழிலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் கோடிகளில் தொழில் செய்ய வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அதற்குண்டான தாக்கங்கள், அதற்குண்டான முகவரிகள் எல்லாம் தெரிய ஆரம்பித்துவிடும். நியாயமான முறையில் பல தொழில்கள் செய்து முன்னேற வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள், அது எத்தனை வயதானால் இருந்தாலும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் அனுகூலம் தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கழுத்து பகுதி, கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ளும். கண்டிப்பாக சூரியனின் ஆதிக்கம் ராசியில் இருப்பதனால் தலைவலி சம்பந்தப்பட்ட, முதுகு வலி சம்பந்தப்பட்ட, சுளுக்கு சம்பந்தப்பட்ட, கண்ணுவலி சம்பந்தப்பட்டத்தில் கவனம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அனுமன் சாலிசா, அனுமன் கவசம்தான் உங்களை காப்பாற்றும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது ஏற்றம். வார்த்தைகளில் அதீத கவனம் மிக மிக முக்கியம். சிறிய வாக்குவாதங்கள் கூட வைத்து கொள்ளக்கூடாது. 3 குரங்கு பொம்மையை போல் பார்த்து கொள்வதும், 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வதுமே பெரிய அளவுக்கு அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். லாபங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவு நம்பிக்கை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். ஏற்றத்துக்குண்டான அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். சமூகத்திற்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் உடைய பழக்கங்கள் நன்மை தரும். சட்டத்திற்கு உட்படாதவர்களுடைய பழக்கங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு முக்கியம். ஸ்ரீ ராகவேந்திரை வழிபாடு செய்வது பல விதத்தில் நன்மையை தரும். குரு வழிபாடு யோகத்தை தருமா, மன நிம்மதியை தருமா. பிள்ளைகளுடைய விஷயம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பெற்றோருடைய விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம் அனுகூலம். தொழிலில் டக்கென்று அதிரடி மாற்றங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, இன்டீரியர் சம்பந்தப்பட்ட, புதுசாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு பெரிய மாற்றங்கள், பெரிய அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். புதிய முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. சுபகாரியங்கள் எல்லாம் மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக நடைபெறுவது ஆச்சரியம்.
தொழில் ரீதியாக எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மூர்க்கத்தனம் காட்டாதீர்கள், பயப்படாதீர்கள். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். நல்ல காரியங்கள் எல்லாம் அணிவகுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தடையாக இருக்காதீர்கள். பிறகு பெரிய அளவுக்கு வருத்தப்படுவீர்கள். ஐயோ, அன்னைக்கே செல்வி சொன்னானே என்று வருத்தப்படுவீர்கள். சுபகாரியங்கள் அணிவகுத்து உங்களுக்கும் குடும்பத்திற்கும் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசியலில் அனுகூலம் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வயிறு, அசிடிட்டி போன்ற விஷயத்தில் கவனம். முருகரை சரியாக பிடித்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும் வெற்றியை பெறுவார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியம். கல்லூரி சம்பந்தப்பட்ட, ஆசிரியர் சம்பந்தப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் கனவுகள் நிறைவேறும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் கடகத்துக்கு ஏற்படும். புதிய பொறுப்புகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். மன அழுத்தம் கடகத்துக்கு தீரும். ஆச்சரியமாக இருக்கும். மன அழுத்தம் தீரும். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனால் வார்த்தைகளில் மட்டும் கவனம். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும் நிதானத்துடன் பேசுவது நன்மை. ஏதோ ஒரு கோபமோ ஒரு டிப்ரெஷனோ வைத்து எங்கேயும் பேசாதீர்கள். குறிப்பாக வேலையாட்களிடம் பேசாதீர்கள். பெரிய சிக்கல், பெரிய மன வருத்தம், பெரிய அவமானம் கூட ஏற்பட்டுவிடும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது கடகத்துக்கு முக்கியம். அரசு துறை, அரசியல்வாதிகள், பெரிய பொறுப்புகள், சிஓக்கள், டைரக்டர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், இன்ஃப்ளூயன்சர்கள், பெரிய பேர், பெரிய புகழ் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய விஷயம், துணை அல்லது துணைவேறு விஷயம் அனுகூலம். தொழில் ரீதியாக கண்டிப்பாக மேலதிகாரிகள், முதலாளிகள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்கள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை. நண்பர்கள் விஷயத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய சில விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். தவறான எண்ணம் கொண்டு உங்களை தவறாக வழிநடத்துவதற்கு முயல்வார்கள். எனவே எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது நன்மை தராது. வெளியிடத்தில் அதிகமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் 24 வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கவனம். 24 வயதிலிருந்து எந்த வயதாக இருந்தால் பிள்ளையாருடைய காரிய சித்தி மாலை ஜபமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும், அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும் பெரியவர்களோ, முதலாளிகளோ, துணையில் இருப்பவர்களோ சொல்வதை கேட்டால் நன்மைகள் ஏற்படும். அவர்களுக்கு போய் தேவையில்லாமல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி காலகட்டத்தில் நீங்கள் ஆலோசனை சொல்வது உங்களுக்கு விபரீதத்தில் கொண்டு போய்விடும். வேலையில் பிரச்சனை வரும். சிம்ம ராசிக்காரர்கள் குடும்ப பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணம். பெற்றோர், பெரியோர் அனுகூலம். கன்னியா ராசிக்காரர்கள் தடைகள் காணப்படும். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க தடைகள் தவிடுபடியாக்கும். தொழிலில் மாற்றங்களோ, உத்தியோகத்தில் ஏற்றங்களோ எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் திடீரென்று ஒரு டிப்ரெஷன் வரும். இந்த படிப்பு வேண்டாம் என்று நினைத்து விட்டீர்களா? அது வேண்டாம் தான். அதிலிருந்து நல்ல ஒரு சீரிய கண்ணோட்டத்துடன் பிடித்த படிப்புக்கு ஓடிவிடுங்க. அம்மா சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு என்றெல்லாம் படிக்கக்கூடாது. கன்னியா ராசிக்காரர்கள் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த படிப்பு தான் அவர்களுக்கு நல்லது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடும், நரசிம்மர் வழிபாடும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்பட்ட பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமானாலும் வயிற்று உபத்திரமும் முதுகுத்தண்டு உபத்திரமும் திடீரென்று தலை தூக்கலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வது கண்கூடாக பார்க்கலாம். மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக ஏதாவது டாக்டரை பார்த்து சரியாகி கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் ரீதியாக அற்புதமான மாற்றங்களை வரவேற்கத்தக்க அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமான அமைப்பை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. தொட்டது தொடங்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிப்பது விசேஷத்திலும் ஒரு அனுகூலம். கண்டிப்பாக உங்களுக்கு தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவலைகளாக இருந்த அமைப்பெல்லாம் குருவின் பார்வையால் படிப்படியாக ரெக்கவர் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தும். பணவரவில் தைரியத்தை ஏற்படுத்தும். புது தொழில் தொடங்குவதற்கு முன்னேற்றத்தை தரும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதனால் கண்டிப்பாக தினமும் ஒரு 15 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யும். உடற்பயிற்சி செய்யாத துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களை ஆதரிப்பதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயமெல்லாம் பல விதத்தில் நன்மைகள் தரும். துலா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிவனை சரணாகதி அடைய தொழில் தடைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் துர்க்கையை பிடித்து கொள்வது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். துலா ராசிக்காரர்கள் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம். வரவேற்கத்தக்க அமைப்பு ஏற்படும். விருச்சகம் மனக்கவலைப்படும். வேலையில் இருப்பவர்களோ உடன் இருப்பவர்களோ அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு திடீரென்று மனதில் ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை தரும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொள்ள வைக்கும். குருமார்கள் தரிசனம், திருவண்ணாமலை தரிசனம், சித்தர் வழிபாடு தரிசனம் அப்படி என்று சித்தர்களை தேடி செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அபிராமியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது நன்மை தரும். செவ்வாயுடைய பாதிப்பு சரியில்லை என்பதனால் ஒரு பதட்டமும் ஒரு வருத்தமும் ஒரு தேகாரோக்கியத்தில் ஒரு குழப்பமும் காணப்படும். அசிடிட்டி, லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோகுளோபின் என்ற பெண்களுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஆண்களுக்கும் ஏற்படுமா. கழிவு போகிற பகுதியில் மிக கவனமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பாதிப்புகள் இரட்டிப்பாகும். கண்டிப்பாக துர்கா துர்கா என்று துர்கையை பிடித்து கொள்வது, அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்ற மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதும் விசேஷத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் ஒன்று சமாதானமாக போய்க்கொள்ளுங்கள், இல்லை என்றால் சட்டப்படி போய்க்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். அதில் ஏமாந்து விடாதீர்கள். சமாதானம் கொள்ளுகிறேன் என்று சிலருடைய பேச்சை நம்பி பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சமாதானம் சொல்பவர் எவ்வளோ பெரிய நம்பிக்கைக்கு உரியவர் என்பதை குடும்பத்தாருடன் கலந்தாலோசிப்பது நன்மை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாகனம், வெளியிடம், பயணங்கள் போன்ற இடத்திலெல்லாம் இந்த 15 நாட்களுக்கு சிறிது கவனமாக இருப்பது தான் எனக்கு முக்கியம். பெரிய ஏற்றம், பெரிய அனுகூலம், சத்ருநாசம், ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியும் அனுகூலம் காணப்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். சுபகாரிய தடைகள் டக்கு டக்கு நிவர்த்தி ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். ஐயோ, இந்த நகை விற்கிற காலத்தில் நான் எப்படி வாங்குவேன்னு வருத்தப்பட்டு இருந்தாலும், வேண்டாம் என்று சொன்னாலும் உங்களை தேடி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வரும். அந்த மாதிரி குருவின் பார்வை சமசப்தமத்திலிருந்து உங்களை பார்ப்பதனால் அதில் கவனம். தொழில் ரீதியாக சனி பார்வை இருந்தாலும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தொழில் டெவலப் ஆக்கிவிடும். லாபமும் சந்தோஷமும் முதலீடுகளும் காணப்படும். கண்டிப்பாக எல்லா விதத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தி தரும். அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் முட்டி வலிகளிலும் கொஞ்சம் சளி தொந்தரவிலும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தம். உத்தியோகத்தில் ஏற்று புதிய முயற்சிகள் அனுகூலம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த கவலையும் கொள்ளக்கூடாது. அடுத்த ஒரு வருடத்துக்கு நீங்கள் இதில் கவலை கொண்டீர்கள் என்றால் ஏதோ உங்கள் மீது தவறு இருக்கிறதாக தான் அர்த்தம். இல்லை என்றால் உங்கள் ஜனனகால ஜாதக தசாபுத்தி சரியில்லைன்னு தான் அர்த்தம். டப்புன்னு விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு மந்திரங்கள், விஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, படுத்திருக்கக்கூடிய பெருமாள், பள்ளி கொண்ட சிவன் வழிபாடெல்லாம் பல விதத்தில் நன்மை தரும். முதுகு வயிறு தான். முதுகுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. சிலருக்கு திடீரென்று முகத்தில் உள்ள உறுப்பு கண்ணு, காது, மூக்கு, வாய், பற்கள் கவனம். உடற்பயிற்சி விடாமல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெறுவார்கள். சனி 7.5 சனி விலகினாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை மூளையில் தொந்தரவு பண்ணும், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். அதிலிருந்து விலகி கொள்வது, நல்ல ஃபிட்னஸாக இருப்பது முக்கியம். தேகாரோக்கியத்திலே முதுகு தண்டுவடம் தான் காட்டுகிறது. சோஃபாவில் இப்படி உட்காருது, காரில் இப்படி சுருண்டு உட்காரதெல்லாம் கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக உட்காருவதும், மருத்துவ ஆலோசனைப்படி மீறாமல் இருப்பதும், இதுக்கெல்லாம் காலருக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்கறதுக்கு போட்டுக்கொள்வதெல்லாம் முக்கியம். தொலைதூர பயணங்களுக்கு வாகனங்களில் அதிக கவனமாக இருந்தால் போதும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம், அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரிய லெவலுக்கு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிறு சிறு மன வருத்தங்கள் காணப்படும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் விஷயத்தில் சிறிது ஆற போட்டு பேசுங்க. லாபம், சந்தோஷம், அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். ஜென்மசனி விலகினாலும் கண்டிப்பாக உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடிவயிறு, முட்டி, பாதங்கள், நகங்கள் வரை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். டக்குன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மன வருத்தம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது ஏற்றத்தை தரும். இரத்த பந்த உறவுகளுடன் கோபதாபம் இல்லாமல் அனுகூலத்தை பெற்று தருவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். தேகாரோக்கியத்தில் ஏற்கனவே சொன்னதை போல் உடற்பயிற்சி செய்வதும், முட்டிகளில் அதீத கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். திடீரென்று பெரிய அளவுகளுக்கு தான தர்மங்களை செய்வதும், ஏழை எளியோர்களுக்கு செய்வதும், பசுமாடுகளை வாங்கி கொடுப்பதும் என்று ஆன்மீகத்தில் பற்றுதலும் தான தர்மத்தில் பற்றுதலும் ஏற்படும். அதில் ஒரு மனத்தில் ஒரு சந்தோஷமும் நிவர்த்தியும் ஏற்படும். அப்பாடா என்று மூச்சு விடத்தும். மீனராசிக்காரர்கள் யோக பலமும் சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தொழில் ரீதியாக கண்டிப்பாக விசிட்டிங் கார்டை ஸ்க்ரீனிங் பண்ணி வைத்துக் கொள்வது நன்மை தரும். தொழில் நிச்சயமாக இந்த 15 நாட்களுக்குள்ளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒன்று மாற்றம், புது தொழில், இல்லை என்றால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் ஏதாவது ஒன்று கிடைக்கும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் சந்தோஷத்தை பெற்றுத்தரும். தோப்புக்கரணம் போடுவது கண்டிப்பாக முக்கியம். அது தோப்புக்கரணம் போன்ற எந்த உடற்பயிற்சி செய்தாலும் முக்கியம். வயிறு, கழிவு பாதை, முதுகு தண்டுவடம் தொந்தரவு டக்கென்று பண்ணிவிடும். பிறகு மாட்டிக்கொள்ளாதீர்கள். நிறைய நீர் ஆகாரங்கள் சாப்பிடக்கூடிய ராசிக்காரர்கள் நீர் ஆகாரமாக இருக்கக்கூடிய திரவத்தை தரக்கூடிய பல வகைகள் ரொம்ப நன்மை. மன அழுத்தம் தீர்வதும், மரண பயம் நீங்குவதும், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவதும், சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவதும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவதும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்த தொழில் அமைப்பு, கடல் கடந்த ஏற்றம் ஏற்படுவது, வாகனத்தில் புதுமை ஏற்படுவது எல்லாம் மீனத்துக்கு ஏற்படும். வாகனத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், புதிய முயற்சி, வியாபாரம், தொழில் ரீதியாக இருந்த கஷ்டம் எல்லாமே மீனத்துக்கு மாற மாற மனதில் சந்தோஷம் ஏற்படும்.
உறவுகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுங்கள். பெற்றோருடைய தேகாரக்கத்தில் சிறு பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் நன்மை, எப்பொழுதும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு தொழிலை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/6/2025 15/6/2025 வரை உள்ள இந்த 15 நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.